என்னடா பெருசா பண்ண போற? அது சஸ்பென்ஸ். ஹே கார்த்தி, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். என்ன ஐடியா வச்சிருக்கன்னு சொல்லு. சரி சொல்றேன். அதாகப்பட்டது இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தெரியுமா, சொல்லுங்க ஏதாவது தெரியுமா? ஏடாகூடமா பண்ணி வச்சிராத. எப்போ வந்தீங்க சித்தப்பா? நீங்களும் ஐயோ அன்பு, நான் இங்க தங்கெல்லாம் வரலப்பா, நீ பயப்படாத. சும்மா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கும் உங்களோட சேர்ந்து இங்க இருக்கலாம்னு ஆசைதான். ஆனா நானும் இங்க வந்துட்டேன்னா அங்க நடக்கிறது யார் சொல்லுவா? நான் அந்த வீட்டுக்குள்ள ஸ்லீப்பர் செல்லு, உங்க அம்மாவோட ஒரு ஸ்பை. சரி எப்படி? இந்த ஆர்டர் அந்த கஸ்டமர் கிட்ட கொடுத்து. இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட நம்ம கஸ்டமர் கிட்ட என்ன பேசுறா? ஓ, இத மட்டும் கரெக்ட்டா பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இன்னொரு பிளேட் ஃப்ரீயா தரேன். ஓகேம்மா, இப்பவே போய் சொல்லிடுறேன். இப்ப வேண்டாம். இப்ப போய் சொன்னீங்கன்னா எம்எல் தான் சந்தேகம் வரும். நீங்க கை கழுவிட்டு பில் பே பண்ண வருவீங்கல்ல, ஆமா. அப்ப சொல்லுங்க. சரிம்மா. சரிம்மா. அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருந்த கஸ்டமரோட? அது கடையை பத்தி ஒரு நல்ல ரிவ்யூ போட சொன்னேன். அதுவும் அவர் பார்க்க போலீஸ்காரர் மாதிரி இருக்காரா, 4 பேர்ட்ட சொல்லி விடுங்க சார்னு சொன்னேன். வேற எதுவும் சொல்லல. ஏம்மா, இல்ல பில் எங்க பே பண்ணும்? இங்கதான். எவ்வளவு ஆச்சு? எவ்வளோ? 200 ரூபா சார். ஓகே, இந்தாங்க. சார், ஃபுட்டோட டேஸ்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சுமா, சூப்பரா இருந்துச்சு, சான்ஸே இல்ல. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பை த வே, உங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி. வரமா, வர சார். அவருக்கு எப்படி தெரியும்? எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஏய், இதெல்லாம் உன் வேலை தானே? எது கண்மணி, சர்வர் வேலையை சொல்றியா? ஹே, நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும். எதுக்கு நடிக்கிற நீ? இன்னைக்குதான் எனக்கு சர்வர் வேலையை கொடுத்த. எனக்கு நீ என்ன கேக்குறன்னு ஒண்ணு புரியல. சும்மா நடிக்காத, பாத்துக்க. தல. நான் எவ்வளவு ஆச்சு? 300 சார். அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி. நல்லா இருக்கம்மா. தேங்க்ஸ். சந்தோஷமா இருங்க. பாய். ஏய், நீ சொல்லாம எப்படி இவங்களுக்குலாம் தெரிஞ்சது? எனக்கு எப்படி தெரியும்? நானும் அவன் கூட தானே இருக்கேன். ஹேய், திரும்பவும் சொல்றேன், இது விளையாட்டு இல்ல, தேவையில்லாம பண்ணாத. இது என்னப்பா வம்பா இருக்கு? என் ஆளை விடுங்க, நான் போறேன். ஏய், எடுத்து வச்சுட்டு போ. பாட்டி கால் பண்றாங்க. இவங்க எதுக்கு இப்ப பண்றாங்க? ஒருவேளை அம்மாவை பத்தி சொல்றதுக்காகவோ? அட்டன் பண்ணலாமா வேணாமா? சரி,
அட்டன் பண்ணுவோம். சொல்லுங்க பாட்டி. டேய் அன்பு, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். நல்ல வேளை ஃபோன் எடுத்தியே. நீ மட்டும் ஃபோனை எடுக்காம இருந்திருந்தா என் பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு புரியாமலே போயிருக்குண்டா. என்ன விஷயம்? உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவகாமி, கார்த்தி, பவித்ரா எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கடா அன்பு. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா சத்தியமா அதுக்கு நான் காரணம் இல்லடா. அன்னைக்கு அப்படி சண்டை ஆகிறதுக்கு காரணமே இல்லடா. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஓ அம்மாதான் தேவையில்லாம சும்மா இருந்தவள வம்புக்கு இழுத்தா. சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசி அத பெரிய பிரச்சனை ஆக்கிட்டா. சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டா. கார்த்தியும் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்னு பவித்ரா கூட்டிட்டு போயிட்டான். என் மனசு இப்ப எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஏற்கனவே நீ வேற என் மேல கோவமா இருக்க. வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிற. இப்ப இவங்களும் இப்படி போயிட்டா நான் எப்படிடா இங்க நிம்மதியா இருக்க முடியும்? சொல்லுடா. நான் எதுவுமே பண்ணலையே. ஆனா நான் தான் இப்ப எல்லாருக்கும் கெட்டவளாயிட்டேன். நான் கொஞ்சம் கோவமா பேசியிருக்கலாம், இல்லைங்கல. அதுக்காக எல்லாரும் இப்படி எனக்கு எதிராக போர்க்கொடியை தூக்குனா எப்படிரா? மத்தவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ ஒரு மூலையில, அவங்க ஒரு மூலையில. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அம்மா, கார்த்தி, பவித்ரா என் கூட தான் இருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? நீ நிஜமாவா சொல்ற? அம்மா நடந்ததெல்லாம் சொன்னாங்க. டேய், நீ அவ சொல்றத மட்டும் கேட்டு இந்த பாட்டி தப்பா நினைச்சிடாதடா. உன் அம்மா அவ பண்ண தப்பை எல்லாம் மறைச்சு எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி கதை கட்டி விட்டுருவா. ஆனா நியாயத்துக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் இருக்கும். அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்னடா அமைதியா இருக்க? அப்பா அவ என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லியிருப்பா. பாட்டி, யாரும் யாரை பத்தியும் தப்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா நீங்க பண்ணது மட்டும் சரியா? சரியானு கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. புரியலடா. என்ன பாட்டி புரியல உங்களுக்கு? அந்த வெண்ணிலாவுக்காக எங்க எல்லாரையும் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்க. முதல்லன்னா இப்ப அம்மா, அவங்களோட கார்த்தி, பவித்ரா. அந்த வெண்ணிலா தான் உங்களுக்கு வேணும்னா அப்ப நாங்க உங்களுக்கு முக்கியமா இல்லாம போயிட்டோமா? அப்படி இல்லடா. வெண்ணிலா நமக்காக தான். நிறுத்துங்க பாட்டி. நீங்க சொல்றத நிறைய நான் கேட்டாச்சு. கொஞ்சம் அடுத்தவங்க சொல்றதையும் கேளுங்க. அது மட்டும் இல்ல பாட்டி, அவங்க மனசை புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வெண்ணிலா எப்படின்னு நீங்க எனக்கு சொல்லாதீங்க. அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க பாட்டி, நீங்க அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய எங்க மேல வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குடும்பம் இப்படி உடைஞ்சிருக்காது.